ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி சார் இருக்கும், எப்படியெல்லாம் நாங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட்லேயே தான் இருக்கீங்க. எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வெளியிடுவாங்க, எந்த மாவட்டத்துக்கு எப்போ வெளியிடுவாங்க, திருப்பூர் எப்போ வெளியிடுவாங்க, ஈரோடு எப்போ வெளியிடுவாங்க, கோயம்புத்தூர் எப்போ வெளியிடுவாங்க, இப்படி அனைத்து தரப்பு மக்களுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு சில முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் இந்த 2 பதவிகளை நிரப்புறதுக்காக கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நேரடி நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டது. ஆனால் நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்றவற்று இன்னும் டீட்டெயில் ப்ராப்பராக கொடுக்கல. ஒரு 5 மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இவங்க எல்லாமே செலக்ட் ஆகிருக்காங்க. 10 பேர், 5 பேர், 60 பேர் இந்த மாதிரி மட்டும் தாங்க கொடுத்துட்டு வராங்க. எந்த அடிப்படையில் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப 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 கம்மியான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் அவங்க எடுத்திருக்கிறதா சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இணை பதிவாளர் தலைவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் அவர்களின் செயல்முறை ஆணை பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டுறவு மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் திருப்பத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியிட்ட மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த கூட்டுறவு மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் திருப்பத்தூர் மாவட்டம் 2024ஆம் ஆண்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது தொடர்பாக 2 அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்களின் ஆட்சேர்ப்பு நிலைய அறிவிப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சேர்ப்பு குழு கண்காணிப்பு அந்த 16/5/2025 இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. திருப்பத்தூர் மண்டலத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்யும் பொருட்டு நியூஸ் பேப்பர் நாளிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பித்த நபர்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு 25/11/2024 முதல் 30/11/2024 வரை நடத்தப்பட்ட நேர்காணல்களில் பதவிக்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டு நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் பதவிக்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டு கால நாள் குறிப்பிட்ட கூட்டுறவு நிறுவனத்திற்கு கூட்டுறவு நிறுவனம் எந்த ரேஷன் கடை எந்த பகுதியில் இருக்கிற ரேஷன் கடை ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு தொடர்புடைய கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் செயலாளர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை உங்களுக்கு வழங்கப்படலை. நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க அந்த விண்ணப்பதாரருடைய எண்ணு, தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் மற்றும் முகவரி, விற்பனையாளராக பணியமர்த்த ஒதுக்கீடு செய்யப்படும் கூட்டுறவு நிறுவனத்தின் பெயர், எந்த ரேஷன் கடைக்கு உங்களை தூக்கி போடுறாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்புடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்களை அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற உடைய ஆடியோ பிளேவில் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம திருப்பத்தூர் எல்லா சிவகங்கை எக்ஸாக்டாக ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு 5 மாவட்டத்திற்கு. ஸோ திருவண்ணாமலையே பெரிய டிஸ்ட்ரிக்ட் அதுவே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வரது எல்லாமே பெரிய டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. எல்லா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திற்குமே ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையுடைய அப்பாயின்மெண்ட் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணம், ஏன்னா ஒரு சில மாவட்டத்திற்கு விற்பனையாளர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில மாவட்டத்திற்கு கட்டுநர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்து செலெக்ஷன் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 118 பேர் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் கேண்டிடேட் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அந்த தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டவருடைய பட்டியல் கம்மியாக போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியல. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் புதிய வேகன்சிஸ் அறிவிச்சுட்டு அடுத்த ஆண்டுக்கு உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு தினங்களில் அனைத்து மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டை நமக்கு எதிர்பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா
கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாங்க. மேலும் ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கும்.